குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் மகர ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் மகர ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு, சனி, இந்த 3 கிரகங்களினுடைய இணைவு உள்ளது. ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன், ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன், ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 7ல் நீசம் பெற்ற நிலையில செவ்வாய், ராசிக்கு 9ஆம் பாவத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். சித்திரை மாதம் கடைசி வரை சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பயங்கரமான பிரச்சனைகளை கொடுத்துட்டார். இப்போ அந்த சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. இந்த மாதம் முழுக்க சூரியன் ராசிக்கு 5ஆம் இடமான ரிஷப ராசிக்குள்ளதான் இருக்க போறார். மகர ராசியை பொறுத்தளவுக்கு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதி. அந்த போய் 5ஆம் இடத்துல அமர்றது நன்மையா அப்படின்னு கேட்டா, 5ல் சூரியன் இருந்தால் சில நன்மைகள் உண்டு, அதை என்னங்கிறத பார்ப்போம். ஆனால் 8ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சின்ன சின்னதான குறைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதை எப்படி சரி செய்யறது, அதுக்குண்டான வழிபாடு என்ன, நன்மையை ரொம்ப நம்மளுக்கு பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதையும் நம்ம அந்த பதிவுலேயே பார்த்துருவோம். இப்போ சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏகப்பட்ட விஷயங்களில் நம்மளுக்கு பாசிட்டிவ் சைன் கொஞ்சம் தெரியுது. அடுத்ததாக வைகாசி மாதம் 4ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு கேது பயிற்சியானது நடக்க இருக்கு. ராகு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான மீன ராசியிலிருந்து 2ஆம் இடமான கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே நேரத்தில் கேது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான கன்னி ராசியிலிருந்து 8ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ள அந்த கேதுவானது பயிற்சி ஆகுது. அப்போ இந்த ராகு கேது பயிற்சிகள் குடும்பஸ்தானத்திற்கும் அட்டமஸ்தானத்துக்கும் வர்றதுனால ஆல்ரெடி இந்த 7 சனியினுடைய பாதிப்பிலிருந்து முழுமையாக நிறைவு பெற்ற மகரம் மீண்டும் ராகு கேதுக்கள்னால குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்துமா அந்த ராகு 2ஆம் இடத்துலேருந்து அப்படின்னு ஒரு பயமெல்லாம் இருக்கும். 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நிறைய பொருளாதார சிக்கல்களும் பிரச்சனைகளும், வருமானம் வரும், அதே நேரத்தில் சிக்கல்களும் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வருமானம் இருந்தாலும் சிக்கல்கள் இருக்குமா குடும்பத்தில் அப்படின்னு கேட்டுட்டா, குருவினுடைய பார்வை அங்கே இருக்குது, குடும்பத்துக்கு ராகுவிற்கு இருக்குது முக்கியமாக. ஸோ அதனால் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க. 2ஆம் இடத்துல ராகு, அது பசாமல் இருந்துட்டு போயிடும் ஒரு வருஷ காலத்துக்கு, பயம் வேண்டாம். அடுத்ததாக வைகாசி மாதம் 9ஆம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 6, 9க்கு அதிபதி, ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். வைகாசி மாதம் 23ஆம் தேதி 6/6/2025 அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகுது. அப்போ புதன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கும், ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கும் இந்த மாதத்திலேயே பயிற்சியாகிறார். 3 ராசி மாறுறாரு புதன். இந்த 3ஆவதா மிதுனத்தில் போய் புதன் அமரும் போது புதன் ஆட்சி பலம் அடையுது. புதன் முழுக்க பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல பலம் அடைகிறார். நல்ல விஷயம்தான். 9ஆம் அதிபதி பலம் பெறதே நல்ல விஷயம்தான். இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது தெய்வ அனுகூலத்தை சொல்லக்கூடிய கிரகம். அவர் 6ஆம் இடத்துல பலம் அடைகிறார். அப்போ தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது இது. ஓகே, அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா வைகாசி மாதம் 17ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் அடையுது. 5ஆம் அதிபதி 4ல் ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் இருக்கிறான், 10 கூடிய ஒரு நாள் இருக்கிறார். அதுவும் நல்ல விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுக்கிரன் திக்பலம் ஆயாச்சு அப்படிங்கும்போதே இதுவரைக்கும் மகரத்துக்கு இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்க்கும் விதமாக சுக்கிரனுடைய பலம் உங்களுக்கு எடுத்து தருகிறது. கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த மாதம் கிடைக்க போகுது. என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம்.
அடுத்ததா வைகாசி மாதம் 23ஆம் தேதி 6/6/2025 அன்று உங்களுடைய ராசிக்கு 4-11 அதிபதியான செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்துல நீசம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையை தாண்டி 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் 8ல் வரப்போறார். ஒரு 40-45 நாளைக்கு செவ்வாய் 8ல் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அஷ்டம செவ்வாயால் ஏதாவது பாதிப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகமாக நான் சொல்லிட்டு வரேன். அந்த கிரகங்களினுடைய தசா புத்தி அந்தரம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே நடக்கும். தசா புத்தி அந்தரங்கள் நடக்காத பட்சத்தில் கூட கோச்சார அமைப்புகள் இருக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பலாபலனை தரும். ஆனால் வாழ்வில் பெரிய மாற்றங்கள் அது ஏற்படுத்தாது. சின்ன சின்ன விஷயங்கள்ல அதை இண்டிகேட் பண்ணிட்டு கடந்து போயிடும். அப்படியே கோச்சார கிரகங்கள் மட்டும் ஒரு காரியத்தை செய்ய வருது அப்படின்னா. ஸோ அப்போ தசாபுத்தியும் நடக்கும்போது நிறைய மாற்றங்களை சந்திக்கலாம். நன்மைகளோ தீமைகளோ தசாபுத்தியை பொறுத்து மாறும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. இது பொது பலன் தான். ஆனால் இதுவே ஒரு 80% நடந்துடும். ஓகே, இப்போ சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி. அவர் நன்மையை செய்ய கடமைப்பட்ட கிரகம் கிடையாது. ஆனால் முதல் 4 நாட்களுக்கு மட்டும்தான் மனக்கவலை, மனக்குறை, எதை முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அது இதுன்னு போட்டு மனசை போட்டு குழப்பிக்குவீங்க. முதல் 4 நாட்கள் வைகாசி மாதம் முதல் 4 நாட்கள் மட்டும்தான். வைகாசி 5ஆம் தேதியிலிருந்து அந்த அட்டமாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தரமாட்டார். உறுதியாக தரமாட்டார். 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்னென்ன விஷயமெல்லாம் நடக்கும் சாமி? குழந்தை இல்லாதவங்க குழந்தை பேரு கிடைக்கும், ஆண் வாரிசு கிடைக்கும். அதுக்காக முயற்சிகள் எடுக்கலாம். அதுக்காக முயற்சிகளை கட்டாயமாக எடுக்கலாம். ஆனால் ஆல்ரெடி குழந்தை இருக்குன்னா குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வரும். காய்ச்சல், தலைவலி, சளி பிடிக்கிறது, ஜீரண கோளாறு, எது சாப்பிட்டாலும் வாமிட் எடுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தைகளுக்கு வரும். 10-12 வயசு வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்களை சொல்லுது. வாந்தி, பேதி எல்லாம் 10-15 வயசு வரைக்கும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு 20-25 வயசு வரைக்குமே உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு காய்ச்சல், தலைவலி வர்றது, கண்ணு சம்பந்தமான பாதிப்புகள் வர்றது வரும். அதில் மாற்றம் இல்லை. ஆனால் பெருசாக ஒன்றும் பாதிக்காது, பயப்பட வேண்டாம். குழந்தையினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்தினா போதுமானது. இந்த காலகட்டம் மனசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும். 4ஆம் தேதி வரைக்கும் எவ்வளோ குழப்பிக்கிட்டீங்களோ அதை கம்பேர் பண்ணும்போது 4ஆம் தேதிக்கு மேலே 5-6லேருந்து இந்த மாதம் முடிகிற வரைக்கும், வைகாசி முடிகிற வரைக்கும், அதாவது மே மாதம் 20ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அந்த ஒரு 20-25 நாள் ரொம்ப ஃப்ரீயாக, மென்டலி ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க. மனசுக்கு எது பிடிச்சதோ அதை செய்ய போகிறீங்க. பிடிக்கலையா ஒதுக்கிட்டு வந்துட்டே இருக்க போகிறீங்க. ரொம்ப எதுக்கும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க போகிறது கிடையாது. எல்லாமே நன்மையாகவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ளே பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த சூரியனுடைய நகர்வு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அதே போல் உயர்கல்வி, மேற்கல்வி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, மகரத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் நிறைய நாலேஜை கேதர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை அமையுது இந்த காலகட்டம். ஸோ அதுவுமே உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு அமைப்புன்னு தான் சொல்லுவேன். நெகட்டிவாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதே நேரத்தில் அதிகப்படியான ஆசைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நிறைவேற்றிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஆனால் ரொம்ப ஆசை முன்னாடி பழைய ஆசையாக இருந்ததுன்னா அதை நிறைவேற்றிக்கலாம், அது நடக்கும். இப்போ இந்த காலகட்டம் இப்போ புதுசாக ஏதாவது யோசிக்கிறீங்க, எனக்கு அப்படியாகணும் இப்படியாகன்னு சொல்லி போட்டு அதுக்குண்டான முயற்சிகளை, ஃப்ரெஷ்ஷான முயற்சிகளை செய்யும்போது அது நம்மளுக்கு எகென்ஸ்டாக மாறுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய மாதம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன தற்போதைய ஆசைகள் கண்டிப்பாக பிரச்சனைகளை தரும் அப்படிங்கிறதையும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. உங்களுடைய குழந்தை அவர்களுடைய பேரில் சொத்து, பத்து, வீடு, வண்டி, வாகனம், நிலம் அமைப்புகள் வாங்க பிடிக்க எல்லாம் அதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு வர வேண்டிய உயில் சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை உங்கள் குழந்தையினுடைய பேரில் மாற்றி வைக்கிறதுக்கு, அவங்களுக்கு பவர் கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை இது அமைச்சு கொடுக்குது. அதுவும் ஒரு ஃபேவரான ஒரு விஷயமா இருக்குது. என்ன நினைக்கிறீங்களோ, என்ன திட்டம் போடுறீங்களோ அதை பொறுமையாக நிதானமாக செயல்படுத்தினா கண்டிப்பாக வெற்றி. ஆனால் 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது பாருங்க, அந்த பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. மகர ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமே பொறுமை தான். எதையுமே உள்ளார்ந்து சிந்திப்பீங்க. அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாத்தையும் அலசி ஆராய்வீங்க. இது எது எல்லாத்துக்கும் நன்மையோ அதை மட்டும் செய்யக்கூடிய ஒரு தனித்திறன் மகர ராசிக்கு இருக்குது. ஸோ அப்படி தனித்திறன் வாய்ந்த மகர ராசிக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய செயல்களில் அவசரத்தை பார்க்க முடியும். அவசரம் வேண்டாம். அவசரப்பட என்ன ஆகுது, நம்மளுக்கு காரியம் செதஞ்சு போகுது. உங்களுடைய நிதானத்தை இழக்காதீங்க. 3ஆம் இடத்துல ராகு இது நாள் வரைக்கும் இருந்து கொஞ்சம் தைரியத்தை கொடுத்தாலும் இப்போ சனியும் 3ஆம் இடத்துக்கு போய்க்கிறார். அதுவும் ஒரு ஃபேவரான பாசிட்டிவான ஒரு சைனாக தான் நான் சொல்லுவேன்.
2ஆம் அதிபதி 3ல் இருக்கிறதும் ராசி அதிபதி 3ல் இருக்கிறதும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய காலங்கள் நகர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உறுதியாக நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவசரம் காட்டாமல் இருப்பது உங்களுடைய அனைத்து விதமான விருப்பங்களும் நிறைவேறுவதற்குண்டான ஒரு முதல் தரமான ஆணிவேராக இருக்கும், அது விதையாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லிக்கிறேன். திருமணமாகாத உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும், அவர்களுக்கு வரன் அமைகிறதுக்கும் வாய்ப்புகளை சொல்லுது. தன்னுடைய விருப்பத்தை உங்களுடைய குழந்தைகள் உங்ககிட்ட ஓப்பனாக வெளிப்படுத்துவாங்க. குழந்தைக்கு வாகனம் வாங்கி கொடுக்கறது, வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறது, குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் காய்ச்சல் தலைவையோட சின்ன சின்ன விஷயங்களுக்கு போயிடும். அதே நேரத்தில் பெரிய பாதிப்புகள் ஏதாவது குழந்தைகள் இருந்ததுன்னா அதை சரி செய்வதற்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலகட்டம் கிடைக்குது, சரி செய்யறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. கண்டிப்பாக இங்கே கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல் தரமாக கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்தவர்களுடைய பொருள், அடுத்தவர்களுடைய பணம் நம்மகிட்ட வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை தயவு செஞ்சு வாங்காதீங்க. முடிஞ்சா உங்ககிட்ட இருக்கிறத வச்சு சமாளிங்க, இல்லைன்னா போஸ்ட்பான் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடுத்தவர்கிட்ட உதவி கேட்குறதோ இல்லை அடுத்தவர்களோட பொருளை பயன்படுத்த ஒன்றும் இல்லை. நம்மகிட்ட ஒரு மாருதி 800 இருக்குது, ஒரு 200-300 கிலோமீட்டர் லாங் டிரைவ் போயிட்டு வரணும், போகிற 600 கிலோமீட்டர் ஆகும். அவங்ககிட்ட ஒரு ஓசு கேட்குறோன்னு வைங்க, வண்டி வாங்க போய் ஏதாவது விபத்தாகிடும். இப்போ அடுத்தவங்க பொருளை பயன்படுத்தும் போது அது சின்ன சின்ன அசம்பாவிதங்களை ஏற்படுத்துது. இதே உங்களோட காரிலேயே போங்க, சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஜம்முன்னு சந்தோஷமாக போயிட்டு வரீங்க, அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பாக மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பாக அது மாறும். உங்களுடைய பொருளை நீங்கள் பயன்படுத்தும் போது, அடுத்தவங்களோட பொருளை பயன்படுத்தும் போது அதுவும் மறக்க முடியாத ஒரு நினைவாக மாறும். ஆனால் அது நெகட்டிவ் சைனில். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ புரிஞ்சுக்கோங்க, அடுத்தவங்ககிட்ட காசு பண்ண நீங்கள் கொடுக்குறதும் ஆகாது, அடுத்தவங்ககிட்ட வாங்குறதும் ஆகாது. வாங்கி தொழில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக மறந்துங்க. இந்த மாதம் ரொம்ப அது கஷ்ட காலமாக இருக்குது. அது ரொட்டேஷனுக்காக வாங்குறா நோ, அதனால பிரச்சனைகளும் மன அழுத்தங்களும் வீண் சங்கடங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தவங்க பொருளை நம்ம பயன்படுத்தணும்னு விருப்பப்படவே கூடாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய மனதிற்கும் உங்களுடைய ஆசைகளுக்கும் உங்களுடைய விருப்பங்களுக்கும் மதிப்பு தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதுவும் டைரக்டாக உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. டைரெக்டாக உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கிடைக்காது. உங்களுடைய எண்ணங்களுக்கு ஆசைகளுக்கு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கிடைக்காது. குழந்தையை மையப்படுத்தி குழந்தைக்கு பண்ணால் அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டா குழந்தை நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டூயல் மைண்ட் செட்டில் தான் அது நடக்க போகுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. உயிர் சொத்து சம்மந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இந்த காலகட்டம் உயிர் சொத்து சம்மந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும்னு சொல்கிற அதே நேரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்ததுன்னா அந்த உயிர் சொத்து சம்மந்தமாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அது ஏற்படுத்தி தருது. என்ன அப்படின்னா, நம்ம வாயை கம்முன்னு வச்சுட்டு இருக்காமல் நம்ம இருக்கிறதெல்லாம் சொல்லிடுவோம், சரிங்களா? அதை நம்மகிட்ட அந்த உயிர் சொத்து சம்மந்தமாக இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை சொல்லிடுவோம். அதை சரியாக பயன்படுத்திட்டு பின்னாருக்கெல்ல அதை யூஸ் பண்ணி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குனுக்குள்ளே நம்மளை இழுத்துடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது உயிர் சொத்து சம்மந்தமாக எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் பேசக்கூடாது. மனசுக்குள்ளே ஆழமாக புதைச்சி வச்சிடணும். எப்போ தேவையோ எங்கே சொல்லணுமோ அங்கே மட்டும் சொல்லணும். நம்பி யாருக்கிட்ட சொல்கிறோமோ அவங்களால தான் அது பாதிப்பு வருது. ஸோ இந்த காலகட்டம் அதை ஓப்பன் பண்ணவே வேண்டாம். உயிர் சொத்து இல்லைன்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், மகர ராசி நண்பர்கள், குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டு வரணும், பிறந்த இடத்தை பார்க்கணும், பிறந்த மண்ணை பார்க்கணும், சொந்த பந்தங்களை பார்க்கணும், உறவுகளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனதிற்குள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. மகரத்துக்கு வேலையில் தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்றதுக்குண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது. சொந்த மண்ணுக்கு போயிட்டு வந்தாலே நான் திருப்தியாக இருப்பேன், மைண்ட் ரெடி ஆகிடும், உடம்பு ரெடி ஆகிடும் அப்படின்னு முழு மனதோட மகரம் நம்பும். அது நடக்கவும் செய்யும். ஸோ அது ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ இத்தனை விஷயங்கள் சூரியனால் நன்மைகள் இருந்தாலும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உள்ள உறவு நிலை நல்லபடியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், உங்கள் பிடிவாதத்திற்கு உங்கள் தந்தை மசிய மாட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அவருக்கு அட்வைஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் அவர் உங்கள் பேச்சு கேட்கணும்னு நினைக்க மாட்டார். ஸோ இந்த கருத்து பரிமாற்றங்களில் தான் பிரச்சனைகள் வரும். அந்த கருத்து பரிமாற்றங்களை மட்டும் கொஞ்சம் சரி செய்துக்கிட்டா போதுமானது. ஓகே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி.
பேசுகிறது குருமணிகண்டன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339123436. இப்போ அடுத்ததா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் 9ஆம் அதிபதி 4ல் இருக்கலாம், ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில். 9ஆம் அதிபதி 4ல் இருக்கலாம். வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகும். உங்களோட உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்லுது. முதல் 9 நாட்களுக்குள்ளேயே நல்ல மருத்துவரோ நல்ல மருந்து பொருட்களோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த இருதயம் சம்பந்தமான பயமோ ஹார்ட் அட்டாக்ஸ் பிரச்சனைகளோ இல்லை ப்ரீத்திங் பிரச்சனைகள் ஏதாவது மகர ராசிக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் சரி செய்யப்படும். கொஞ்சம் வெயிட் லாஸ் மட்டும் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் மகரத்துக்கு காட்டுது. இந்த வருடம் இந்த ஒரு வருட காலத்தில் கொஞ்சம் வெயிட்டு அதிகமாகிறதுக்குண்டான சூழ்நிலைகளை சொல்லுது. இதுக்கு முன்னாடி அதிகமாக இருக்கும், இன்னைக்கு கம்மி பண்ணிக்கோங்க. வெயிட் கம்மி பண்ணால் நோயிலேருந்து நிவர்த்தி கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் குரு உட்காந்தாச்சு, நிறைய சாப்பிட போகிறீங்க. கண்டது கடியதை சாப்பிட்டு மறுபடியும் உடம்பு ஏற்றிக்காதீங்க. இருக்கிறதே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது மகரத்துக்கு அப்படின்னு சொல்லிடுவேன் நான். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எது சாப்பிடணுமோ அதை சாப்பிடுங்க, எது வேண்டாமோ அதை விட்டுருங்க. ஒரு சிலர் பார்த்துட்டிங்கன்னா மகர ராசிக்காரங்க டீ அதிகமாக குடிப்பாங்க, டீ பிரியர்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்துட்டிங்கன்னா அந்த சிக்கன் மட்டன் நிறைய நான்வெஜ் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஏதோ ஒரு ஐட்டத்தின் மேலே, ஏதோ ஒரு பொருளின் மேலே, ஏதோ ஒரு உணவுப் பொருளின் மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கும் மகரத்துக்கு. அது அடிக்ட் ஆகிடுவாங்க. ஸோ ஒரு தடவை சாப்பிட்டா போதும், மறுபடியும் அதை ரிப்பீட்டடாக சாப்பிடுவாங்க ஒரே பொருளை. ஸோ அது மகரத்துக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூட் அப்படிங்கிறது இப்போது உங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆயிரும். கண்டிப்பாக வயிறு சம்மந்தமாக, நுரையீரல் சம்மந்தமாக, இருதயம் சம்மந்தமாக பிரச்சனைகள் வர்றத கண்கூட தெரியும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் 6ஆம் இடத்து அதிபதியினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ 6 கூடிய ஒரு நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகண தசாபுத்தி நடத்திட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த உடல் சம்பந்தமான பிரச்சனைகளை அனுபவிக்க காத்திருக்கீங்க அப்படிங்கிற சொல்லுது. அப்போது இது எல்லாமே மகரத்துக்கு எப்படி வரணும்? உணவுனால தான் முதல்ல உடல் கேடு. உங்களுக்கு உணவுப் பொருள்னால தான். மனசெல்லாம் தெளிவாக பண்ணிக்குவீங்க, என்ன பண்ணணுமோ என்ன மனசை எப்படி வச்சுக்கணுமோ அதெல்லாம் மகரத்துக்கு தெரியும். மென்டலி யூ ஆர் ஃபிட், ஃபிசிக்கலி நாட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது உணவில் கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா போதுமானது. இந்த புதன் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் அவரே 6 அப்படிங்கும்போது அந்த இருதயம் இந்த சம்பந்தமான பிரச்சனைகள் கோளாறுகள் எல்லாம் இருக்கும். அதை கொஞ்சம் சரி செய்யறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ரெடியும் ஆகிடும். 9 நாளில் இருக்கிறார் இல்லையா, அதனால் ரெடியும் ஆகிடும். தாய் தந்தையருக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தாய்க்கும் தந்தைக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக மேம்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. நம்மளுக்கு தான் கொஞ்சம் கவனம் வேணும். அதுவும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ரெடி ஆகிடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வைகாசி மாதம் 9ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அந்த புதன் பயிற்சி. 9ஆம் அதிபதி 5ல் திரிகோணங்கள் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. திரிகோணங்கள் கனெக்ட் ஆகும்போது தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சிம்பிளாக சொல்கிறேங்க, வைகாசி 9ஆம் தேதியிலிருந்து வைகாசி 23ஆம் தேதி வரைக்கும், இங்கிலீஷ் டேட் அப்படின்னா 23/5/2025 இருந்து 6/6/2025 வரைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுக்கு அந்த 14 நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் உங்களுடைய குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. முடிஞ்சால் சிம்பிளாக ஒரு சின்னதாக பொங்கல் வச்சு, பச்சரிசி பொங்கல் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு வந்துடுங்க. மகரத்துக்கு கடந்த அந்த 7.5 சனியில் நடந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு அங்கே கிடைக்க போகுது. இந்த வழிபாடை மட்டும் செஞ்ச ஒரு முறை உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கு, நான் சொன்ன டேட்டுக்குள்ள. முக்கியமாக ஜூன் ஆரம்பிச்சதும் கடைசி 6 நாட்கள் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இதற்கு முன்பு நீங்கள் செய்த தான தர்ம காரியங்கள் எல்லாமே உங்களை காப்பாற்ற கிளம்பி வரப்போகுது, தேடி வரப்போகுது, உங்களை தேடி வரப்போகுது அந்த வழிபாடை செய்யும்போது. ஸோ ரொம்ப திருப்தியாக, ரொம்ப மன நிறைவாக ஃபீல் பண்ணக்கூடிய நாட்களாக அது மாறும். அந்த ட்ரிப்பை நம்ம மறக்கவே மாட்டோம். உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்குதோ, உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம். ஜாதகப்படி நிறைய தசாபுத்தி அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இந்த மாதம் நீங்கள் அந்த வழிபாடை செய்யும்போது அந்த தீர்வு கட்டாயம் கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கால சூழ்நிலைகள் அடிக்கடி வராது, இப்போ வந்திருக்கு, பயன்படுத்திக்கிடுங்க. ஓகே, இப்போ அந்த புதன் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. வைகாசி மாதம் 23ஆம் தேதி 6/6/2025 அன்னைக்கு. இந்த மாத இறுதியில் யாராருக்கெல்லாம் வேலை இல்லையோ வேலை கிடைக்கும். யாராருக்கெல்லாம் வேலையில் அழுத்தமோ ப்ரெஷரை பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த ப்ரெஷர் அழுத்தம் ரிலீஸ் ஆகும்.
அதாவது வேலையில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் போய் உட்காரக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஒர்க்லோடு கம்மியாகும். ஆல்ரெடி இருந்து வந்த எல்லா ஒர்க்லோடையும் ரெடி பண்ணிடுவீங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எல்லாம் எதுக்கு தெரியுங்களா? உங்களுடைய முழு திறமையை நம்பித்தான். உங்களால் நிறைய பேர்த்துக்கு நிறைய காரியங்கள் ஆக வேண்டியது இருக்குது வைகாசி மாதம் 23ஆம் தேதிக்கு மேலே. அதனால் உங்களை அப்படியே என்ன சொல்கிறது, சேஃப் கார்டாக பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. உங்ககிட்ட சண்டை சச்சரவு போடக்கூடாது, உங்களுடைய நட்பு அவர்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத உணர்ந்துடுங்க. ஸோ அப்போது ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. பயணங்களால் ஆதாயம் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். பெருசாக எதிர்ப்புகளை சந்திக்க மாட்டோம், பெருசாக நெகட்டிவை சந்திக்க மாட்டோம். பயணத்தால் தைரியமாக இருக்கலாம். ஓகே, இப்போ சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி, எல்லா நன்மைகளையும் தரக்கூடிய கிரகம் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம். பாருங்க, வீட்டு வேலை, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், ஒரு ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், சோஃபா செட், இப்படி உங்களுக்கு எப்படி வீட்டை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மாற்றுறதுக்கு பிளான் பண்ணிடுவீங்க. மனசுக்குள்ளே வந்துடும். லக்ஸுரியாக வீடு இருக்கணும், நல்ல நல்ல பொருட்களை வாங்கி வைக்கணும், நல்லா இருக்கணும், 4 பேர் வீட்டுக்கு வந்தால் வீடு அழகாக இருக்குதுன்னு சொல்லணும், வீடு எப்பவும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகள் பெண்களுக்கு வந்துடும். இதே ஆண்களாக இருந்தீங்கன்னா வீட்டில் என்ன பொருள் வேணுமோ, என்ன தேவையோ அதை வாங்கி போடுவீங்க. ஏசி இல்லை, ரொம்ப வெயிலாக இருக்குது, ஒரு ரூமில் மட்டும்தான் இருக்குது, இன்னொரு ரூம் போடலாம், ஹாலில் ஏசி வேணும், இந்த மாதிரி ஒரு அடுத்த அப்கிரேட் என்ன வீட்டில் என்ன பண்ணுறதுக்கு இருக்குது அப்படிங்கிறத பண்ணுவோம். அதே நேரத்தில் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புது வாகனங்கள் வாங்குவதற்குண்டான ஒரு காலத்தையும் இது சொல்கிறது. பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கிடுவோம். அதுவும் நம்மளுக்கு ஃபேவரான ஒரு சூழலில் தான் இருக்குது. வாகனங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை சரி செய்துக்குவோம், அப்கிரேட் பண்ணுவோம். சரிங்களா? ரீஸ்டோர் பண்ணுவோம், அப்கிரேட் பண்ணுவோம். வண்டி, வாகனம், வீடு, சொத்து, சுகம், நிலம், தாயாரனுடைய ஆரோக்கியம், இது எல்லாமே ஃபேவராக இருக்க போதுங்க. எதுவும் தொந்தரவு இல்லை. குழந்தைகளுக்கு மட்டும் சற்று மருத்துவ செலவுகளை கொடுக்குற மாதிரி காட்டுது. ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான், அதை கொடுக்குது. காதல் விவகாரங்கள் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, கவனம் வேணும். தொழில் சார்ந்து உங்களுடைய திறமைகள், தனிப்பட்ட திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயங்களை நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. உங்களுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க, அது சரி. மற்றவர்களுக்காக நீங்கள் எதாவது செய்யணும், போகணும், பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, முடிஞ்சு போச்சு. மற்றவங்கள யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்களுக்காக நீங்கள் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நன்மையும் கூட. அடுத்ததாக அந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால படுத்த நிம்மதியாக தூக்கம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுங்கள். சுகமாக இருப்பீங்க. உடம்பு மனசும் சந்தோஷத்தை, நிம்மதியை, சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு காத்துட்ருக்குது. மே மாதம் 31ஆம் தேதிக்கு மேலே. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? ஃப்ரீயாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அடுத்ததாக வைகாசி மாதம் 23ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. இப்போ 8ஆம் இடத்துல அந்த செவ்வாய் 2ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்வை செய்வார். இப்போ பேச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் ஆக்ரோஷமாக, ஆணவமாக நம்ம வார்த்தையாக வெளிப்படும். பேச்சில் கோபம், ஆக்ரோஷம், ஆணவம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆல்ரெடி அந்த பேச்சினால நிறைய சம்பவங்களை பார்த்துட்டீங்க மகரம். உன்னி அதை சொல்லி மறுபடியும் அதை புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். கோபமான பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது நல்லது. கோபமான பேச்சுக்கள் வெளியே வரும்போது கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வரும். உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் போகும் கோபப்பட்ட பேச்சினால. மற்றபடி உங்கள் திறமையை மையப்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய எந்த விதமான காரியமாக இருந்தாலும் அதன் மூலமாக நல்லதொரு வருமானத்தை நீங்கள் பார்க்க முடியும். பொருளாதார ரீதியான விஷயங்களா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் எந்த தடையும் இல்லை, தாமதமும் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக உங்களால் காலத்தை கழிக்க முடியும். அதே நேரத்தில் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நீக்கும். இல்லைன்னா குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி வெளியில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை சொல்லுது. மேக்ஸிமம் ஆண்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்களுக்காக வெளியில் இருக்கிற மாதிரி சொல்லுது. பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் வெளியில் இருப்பாங்க. ஒரு நாள் 2 நாளாவது கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லுது. பிரிந்து இருப்பது நன்மை தான். இல்லைன்னா 2 பேர்த்துக்குள்ளே சண்டை வந்துடும். வாழ்க்கை துணையை நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு பேசுவாங்க. என்னோட வாதம் தான் கரெக்டு, நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறது நீ கேளு அப்படிமோ. ஆனால் மகனும் இப்போ என்ன பண்ணுதுன்னா, நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்க, எனக்கு தெரியாதா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, நான் எவ்வளோ அறிவாளின்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ட்ரிகர் ஆகி பேசுவோம் மகரம். ஸோ மாத இறுதியில் அந்த கோபதாபமான பேச்சுக்கள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது.
ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வீடு, வண்டி, வாகனம் சொந்தமான விஷயங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதார உதவிகள் தேடி கிடைக்கும். ஆனால் உறவுகள் மத்தியில் கொஞ்சம் மனக்கசப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. முக்கியமாக தாய் வழி உறவுகள் மூலமாக கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணான சில பேச்சுவார்த்தைகளும் சில சண்டை சச்சரவுகளும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதை மட்டும் தாய் வழி உறவுகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குவாங்க. ஸோ அவ்வளோதான். இதில் நிறைய பாசிட்டிவ், சின்ன சின்ன நெகட்டிவ் இந்த மாதம் பார்த்துட்டோம். அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சாமி அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக உண்டு. அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போங்க. காமாட்சிக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை என்றைக்கும், பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும். வாழ்த்துக்கள். வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.